بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் சிலரை செல்வந்தராகவும் பலரை ஏழைகளாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். எல்லோருமே செல்வந்தர்களாக இருந்தால் இந்த உலகம் ஸ்தம்பித்துவிடும். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி யார் தன்னை விட பொருளாதாரத்தில் வசதியாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பணிபுரிகின்றார்கள், அவர்களிடத்தில் ஊழியம் செய்து ஊதியம் பெறுகிறார்கள். இதை வைத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை கழிகிறது. ஒரு செல்வந்தன் எல்லா தேவையையும் அவனை பூர்த்தி செய்துவிட முடியாது. அதனால் அவனுக்கு என்று ஊழியர்களை ஏற்படுத்தி ஒரு பக்கம் அவனுடைய காரியம் நடைபெறுகின்றது, இன்னொரு பக்கம் இந்த ஏழைகளுடைய தேவையும் நிறைவேறுகின்றது. இதுதான் உலகத்தினுடைய அமைப்பு. இப்படி வாழக்கூடிய இந்த சமுதாய கட்டமைப்பிலே இஸ்லாமிய மார்க்கம் உறவினர்களை மிக அதிகமாக ஆதரிக்க சொல்லி வலியுறுத்துகின்றது. ஏனென்றால் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களை வெளியில் உள்ளவர்கள் தெரிந்திருப்பதை விட சொந்தக்காரர்கள் அதிகமாக தெரிந்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், சிறிய தகப்பனாக இருக்கலாம், பெரிய தகப்பனாக இருக்கலாம், தாயுடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இப்படி சொந்தக்காரர்களை பற்றி, அவர்களுடைய குடும்ப நிலையை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி, அவர்களுடைய வறுமை நிலையை பற்றி தெரிந்திருப்பவர்கள் உறவினர்கள். அதனால் உறவினர்களை இஸ்லாமிய மார்க்கம் மிக அதிகமான அளவில் ஆதரிக்க சொல்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெறுகின்றது. அல்லாஹு தஆலா படைப்பினத்தை படைத்து முடித்து விட்டான். முடித்த பிறகு உறவு என்பது அதற்கு ஒரு தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியது போன்று அந்த ஹதீஸினுடைய வாசகம் அமைகின்றது. அந்த உறவு இறைவனுடைய இடுப்பை பிடித்துக் கொண்டு, இப்போது உன்னிடத்தில் நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கக்கூடிய நேரம், உறவினர்கள் என்னை, அதாவது என்னை பகைத்துக் கொண்டால், உறவாகி என்னை வெறுத்துக் கொண்டால், அப்படிப்பட்ட உறவினர்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் தொடர்பாக நீ என்ன சொல்ல போகின்றாய்? ஹாதா மகாமுல் ஆயிது பிக மினல் கதியதி, உறவுகளை முறிப்பவரை பற்றி இப்போது நீ என்ன சொல்ல போகிறாய்? நீ படைப்பினத்தை படைத்து முடித்து விட்டாய், இதுதான் எனக்கு அரிய சந்தர்ப்பம், நீ எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று உறவு கேட்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்கின்றான். அலா தர்லைன, உனக்கு திருப்தி கிடையாதா? அந்நசில மண் வசலக்க, உன்னை யார் அரவணைக்கின்றார்களோ அவர்களை நான் அரவணைப்பேன். வாக்குதா மண் கத்தாக்க, உன்னை யார் முறித்து விட்டார்களோ, உன்னிடத்தில் யார் உறவை துண்டித்து விட்டார்களோ அவர்களுடைய உறவை நானும் துண்டித்து விடுவேன். இஸ்லாம் எந்த அளவிற்கு சொல்கின்றது என்று பாருங்கள். இது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத அல் காத்திர், யார் உறவை பகைத்துக் கொள்கின்றானோ அவன் சுவனத்திற்கு செல்ல மாட்டான். எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்கின்றது என்று பாருங்கள். இந்த அளவிற்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது உறவை பேண வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. உறவினர்களில் வசதியாக உள்ளவர்கள் அவர்கள்தான் தங்களுக்கு கீழ் உள்ள தங்களுடைய சொந்தக்காரர்கள் யார் எல்லாம் ஏழ்மையில் இருக்கின்றார்கள், வறுமையில் இருக்கிறார்கள் என்று அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான்,
இல்ல லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போராளிகளாக இருக்கலாம், அறப்போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போது அறப்போருக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அந்த போராளிகளை நான் சொல்லவில்லை. கண்ட இடத்திலும் குண்டு வைத்துவிட்டு எதிரி யார் நண்பர் யார் என்று தெரியாமல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த ஜிஹாதை பற்றி சொல்லவில்லை, அந்த அறப்போரை பற்றி சொல்லவில்லை. மார்க்கம் எதை சொல்கின்றதோ தூய்மையான அந்த அறப்போர், அதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மார்க்க பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு தர்மங்களை வழங்க வேண்டும். லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுண்டு கிடக்கக்கூடியவர்களுக்கு தர்மங்களை வழங்க வேண்டும். லா யஸ்ததீவுன லர்பன் ஃபில் அர்த், அவர்கள் பூமியில் போய் எந்த விதமான வசதியும் பெருக்கிக் கொள்வதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப், அவர்கள் சுயமரியாதையை கடைபிடிப்பதன் காரணத்தினால் தெரியாதவர் அவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் வசதி உள்ளவர்கள், இவர்கள் பணக்காரர்கள் என்று கருதி விடுவார்கள். தாரிஃபுஹும் பிசீமாஹும், அவர்களை அவர்களுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்றாங்க பாருங்க. அவர்களை அவர்களுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அவர்கள் யார் என்பதை நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இந்த ஜமாஅத் கட்டமைப்பு இருக்கின்றது. வந்து தொழுகின்றோம், ஜமாஅத்தில் பல பேரை பார்க்கிறோம், இவருடைய நிலைமை என்ன, இவருடைய நிலைமை என்ன என்று ஜமாஅத்தில் உள்ள சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் மற்ற உறுப்பினரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அதிகம் தெரிய கடமைப்பட்டவர்கள் யார் என்றால் உறவினர்கள். அந்த உறவினர்களை அவர்கள் கண்டிப்பாக தெரிந்து, அவர்களுக்கு ஒரு உறவினர் மற்ற உறவினரை தெரிந்து அவருக்கு உதவ வேண்டும். உறவினர் தான் மற்ற ஒரு உறவினர் தான் மற்ற உறவினரை நன்கு தெரிந்திருப்பார் வெளியில் உள்ளவரை விட. அப்ப அதனால இப்படி அவர்களை தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் இதை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நாம இப்படி அடையாளம் கண்டு உதவி செய்ய வேண்டும். சொந்தக்காரர்கள் உள்ளவர்கள் அப்படியே தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தாரிஃபுகும் பிசீமாகும், அவர்களுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று வல்ல ரஹ்மான் குறிப்பிடுகின்றானே. லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் போய் எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி வருந்தி அவர்கள் கேட்க மாட்டார்கள். நீதான் முகத்துரியை பார்த்து அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து முடிவு செய்ய முடியாது. கொஞ்சம் விசாரித்து அவருடைய நிலைமை என்ன, இவருடைய வருவாய் என்ன என்றெல்லாம் நாம கண்டறிந்து உதவி செய்ய வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தென்னை தோழர்கள் என்று இருந்தார்கள். அந்த தென்னை தோழர்கள் உள்ளவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் ஒரு நாள் கடுமையான பசி, அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு கடுமையான பசி ஏற்படும். அப்படி பசி ஏற்படும் போது வயிற்றை பிடித்துக் கொண்டு அப்படியே நான் தரையில் படுத்து கிடப்பேன். பசி தாங்க முடியாமல் சில வேளைகள் நான் கல்லை கட்டிக்கொள்வேன், வயிற்றில கல்லை வச்சு கட்டிக்கொள்வேன். இப்படி ஒரு நாள் கடுமையான பசியில் இருக்கும் போது மக்கள் எல்லாம் வரக்கூடிய பாதையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூபக்கர் வருகின்றார். அபூபக்கர் இடத்தில் ஒரு வசனத்தை சொல்லி இதற்கு விளக்கம் என்ன என்று கேட்டேன். அவர்கள் அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லி போய்விட்டார்கள். என்னுடைய வயிற்று பசியினுடைய விளக்கத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு அந்த வசனத்தை சொல்லி இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்றார்கள். அவர்கள் வசனத்திற்குரிய விளக்கத்தை தான் சொன்னார்களே தவிர அபூ ஹுரைராவுடைய வயிற்றினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைராவுடைய முகத்தை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டார்கள். பட்டினியை அறிந்து கொள்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் பட்டினி தானே. அந்த பட்டினியில் கிடக்கக்கூடிய அந்த பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்த இறை தூதர் முகத்தை பார்த்து யா அபாஹர் என்று செல்லமாக அழைக்கின்றார்கள். லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை இதோ வந்து விட்டேன் என்று வருகின்றார்கள். வா, தெரிஞ்சுக்கிட்டாங்க. முகத்தை பார்த்து அவருடைய அகத்தில் என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவர் பசியில துடித்துக் கொண்டிருக்கின்றார் என்று விளங்கிக் கொண்டார்.
அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். வீட்டில் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அபூ ஹுரைராவும் அனுமதி கேட்கின்றார். உள்ள போறாங்க. உள்ளக்க பால் வந்திருக்கின்றது ஒரு கோலையில. அந்த பால் எங்கிருந்து வந்திருக்கின்றது என்று வீட்டிலே விசாரிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரிந்த இந்நாள் அவங்க தான் கொடுத்திருக்கிறாங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தென்னை தோழர்களையும் அழைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். தென்னை தோழர்கள் என்றால் என்ன? அவர்கள் தங்களால் அவர்களுக்கு என்று ஒரு குழு இருந்து சில காரிகள் எல்லாம் இருந்து அவர்களுக்காக வேண்டி சம்பாதித்து கொடுப்பார்கள். வேறு அவர்களுக்கு வீடோ போக்கோ புகலிடமோ கிடையாது. மஸ்ஜித் நபவி தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல் தான். அவர்களை அழைத்து விட்டு வா என்று சொன்ன உடனே அபூ ஹுரைராவுக்கு வயிற்றை கலக்கின்றது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இருக்கிற பால் கொஞ்சம் தான். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டாளத்தை கூப்பிட்டு கொடுத்து விட்டால் நமக்கு என்ன ஆவது? சரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் நாம கட்டுப்பட்டு ஆக வேண்டும், அழைத்து விட்டு வருவோம், நமக்கு ஒன்றும் மிஞ்சாது என்று கவலையில் போய் அழைத்து விட்டு வருகின்றார்கள். எல்லாரும் வர்றாங்க. அப்படி ஜம்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கொடுக்கறாங்க. எல்லோருமே குடிக்கிறாங்க. குடித்து முடித்து விட்டு திரும்பி விடுகின்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை பார்த்து, நீயும் நானும் தான் மிச்சம், இதோ மிச்சம் இருக்கிறது பால் என்று அபூ ஹுரைராவிடம் கொடுக்கின்றார்கள். குடிக்கிறாங்க. குடி அப்படிங்கிறாங்க. குடிக்கிறாங்க. ஒரு பிடி பிடிச்சாராங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்படி பிடிச்ச பிறகும் குடிச்ச பிறகும் மிச்சம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு பிஸ்மி சொல்லி அந்த பாலை சாப்பிடுகின்றார்கள். நாம இங்க என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் சொல்றான்ல, தாரிஃபுகும் பிஸீமாகும், அவருடைய அடையாளத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சட்டை நல்லா போட்டிருக்கலாம், ஆடைகள் நல்லா அணிந்திருக்கலாம், இருந்தாலும் அவர்களுடைய நிலைமை என்ன? நீ அவரை பார்த்து செல்வந்தன் என்று நீ கணக்கு போட்டுறாத. அறியாதவன் தான் அப்படி நினைப்பான். நீ அவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழருக்கும் இந்த திருக்குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. இதற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, உமர் அவர்களே, ஒரு வசனத்திற்கு விளக்கம் கேட்டன, அந்த வசனத்திற்கு விளக்கம் தெரியாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கல, கடுமையான பசி, அந்த பசியில தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனா உங்களை விடவும் சிறந்த ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று தர வேண்டியதை தந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்பா லான் அக்கூன தாவுச்சுக்க, உன்னை நான் வீட்டிற்கு அழைலான் அக்கூன அதுகழ்த்துக்க, உன்னை நான் அழைத்து சென்று வீட்டில் வைத்து உனக்கு அந்த தேவையை தீர்த்து விடுவது இருக்கின்றது, உன்னுடைய பசியை போக்குவது இருக்கின்றது, என்னிடத்தில் சிவப்பு நிறை ஒட்டகங்கள் இருப்பதை காட்டிலும் அதுதான் சிறந்தது. அந்த பொன்னான வாய்ப்பு எனக்கு நழுவி போய்விட்டது. யார் சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதனால நாம இந்த சம்பவத்தில் இருந்து என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ் சொல்வது போன்று அவர்களை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள். லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, எனக்கு பசிக்குது என்று சொல்லி கேட்க மாட்டாங்க. நான் கடன் பட்டிருக்கின்றேன், எனக்கு கடனை தீர்த்து வையுங்கள் என்று கேட்க மாட்டார்கள். என்ன அவருடைய வாழ்க்கை என்ன? நம்ம ஆட்கள் நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல வண்டியில போயிட்டான், பெரிய அளவுல வசதியில இருக்கார் என்று சொல்லி ஜகாத்து வாங்குற தகுதி உள்ள ஆள்கிட்ட போய் ஜகாத்து கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கு பார்க்கிறோம். இவரே ஜகாத்துக்கு தகுதியானவரா இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு கூட்டம் ஜகாத்து கொடுங்கள என்று கேட்கக்கூடிய நிலையில அந்த மக்கள் அப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையினுடைய பாடு என்ன
எப்படி அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள், அவருடைய குடும்பம் கனாத்து எப்படி கழுகின்றது, எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுகின்றார்கள் தெரிந்து உறவினராக இருக்கக்கூடிய நீ உதவி செய். அப்படி இது போன்று அடையாளம் கண்டு உதவி செய்யவில்லை என்றால், அவர்களை நீ கண்டு கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் உனக்கு சோனத்தை தரமாட்டான். லா இதுகுல் ஜன்னத அல் காத்தில், இந்த உறவினர்களை பகைக்கக்கூடியவர்கள் சோனத்திற்குள் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃசிது ஃபில் அர்த், நீங்கள் இந்த குர்ஆனை புறக்கணித்து உறவினர்களை இந்த குர்ஆனை புறக்கணித்து பூமியில் போய் குழப்பம் செய்ய விரும்புகின்றீர்களா? ஒத்துகத்திவோ அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவினர்களுடைய அந்த உறவை துண்டிக்க நீங்கள் நினைக்கின்றீர்களா? உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ் எவர்களை சபித்து விட்டானோ அவர்கள். ஃபஅஸம்மஹும், அவர்களுடைய செவிப்புலன்களை அவன் செவிடாக ஆக்கிவிட்டான். ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும், அவர்களுடைய கண் பார்வையும் அல்லாஹ் தஆலா போக்கிட்டான். கண்ணெல்லாம் இருக்கும், இவ்வளவு கஷ்டத்துல வாடுறான், அக்கம் பக்கத்துல உனக்கு என்னடா இது, உன்னோட சொந்தக்காரன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி கேட்பான். ஆனா இவனுக்கு கண் தெரியாது, இவனுக்கு அந்த காதுல அந்த செய்தி விழாது. அப்படி குருடனாக ஆகி போய் விடுவான். அடையாளம் கண்டு உதவி செய். ஜமாத்தினாவே அது இருக்கான். கூட்டு வாழ்க்கை, கூட்டு தொழுகை, கூட்டு தொழுகையில் இருக்கக்கூடிய நாம என்ன நிலை. ஆனா ஒருவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டால் அவனை போட்டு நல்லா அலசுவாங்க, அவனை நல்லா கழுவுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில என்ன, அவனுடைய நிலைமை என்ன, அதை பற்றி இன்றைக்காவது ஏதாவது பேசுவாங்களா? நல்ல ஒரு ஹோண்டா வச்சிருக்கிறாரு, நல்ல கார்ல போயிட்டு இருக்காரு என்றெல்லாம் இப்படி வெளி தோற்றத்தை பார்த்து விட்டு முடிவு செய்து விடுவார்கள். என்ன நிலைமை பாரு, பார்த்து உதவி செய் என்று இஸ்லாமிய மார்க்கம் இப்படி உறவினர்களை ஆதரிக்க சொல்கின்றது. இப்படி நாம ஆதரிக்கிறோமா? ஏகத்துவவாதிகள் இன்றைக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, ஏகத்துவவாதிகள் உட்பட திருமணத்துல வந்து கலந்து கொள்றது, திருமணத்திற்காக வேண்டி அழைத்து விருந்து போடுறது, இதுல நாம விருந்துல காசை கரியாக்குறோமே, அதுதான் ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அதுல ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய அந்த செல்வத்தினுடைய அந்த செழிப்பை கல்யாண பந்தல்ல தான் காட்டுவாங்க, கல்யாண பந்தியில காட்டுவாங்க. சொந்தக்காரன் நிப்பான. இன்றைய உரையினுடைய மையமே என்னவென்றால், மெடிக்கல் காலேஜிற்கு மருத்துவக் கல்லூரிக்கு நான் செல்ல போகின்றேன், சில மார்க்குகள் சில மதிப்பெண்கள் குறைந்து விட்டன, எனக்கு பொருளாதார உதவி செய்யுங்கள் என்று இன்றைக்கு இந்த ஜமாத்துல வந்து கேட்டு நிற்கிறான். நான் பொறியியல் கல்லூரியில் போய் சேரவிருக்கின்றேன், சில என் மதிப்பெண்கள், இப்படி மாணவர்கள் மதிப்பெண்கள் வந்து இழந்து விட்டு இது மாதிரி காசை கொடுத்து சேரணுங்கிற நிலைக்கு யாரும் வரக்கூடாது. ஒவ்வொரு மாணவனும் நல்ல படிப்புல முதல் தரத்தில் வர வேண்டும், முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டி போட்டுக் கொண்டு படிக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் இப்படி ஆகிவிட்டால் அந்த மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா, கல்யாணத்தில் ஒரு 5 லட்சத்தை காலியாக்கக்கூடிய நாமம், கரியாக்கக்கூடிய நாமம், சாம்பாராக்கக்கூடிய நாமம், பாலாக்கக்கூடிய நாமம், விரயமாக்கக்கூடிய நாமம், இது போன்று படிக்க வேண்டும் என்று உறவினர் வந்து கேட்கின்ற பொழுது, வாயெடுத்து கேட்கின்ற பொழுது அவனுக்கு கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனமில்லை, வேதனை. இப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு கல்விக்காக வேண்டிய மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் கல்வி விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு கல்வி விழிப்புணர்ச்சி பெற்று நான் அந்த கல்லூரியில் போய் சேர்கின்றேன், இந்த கல்லூரியில் போய் சேர்கின்றேன் என்று அறிவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டு, அது போன்ற பொறியியல் துறைக்கு ஏதுவான பாடத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு +2 முடித்துவிட்டு மாணவர்கள் இந்த பொருளாதாரத்திற்காக வேண்டி ஏங்கி தவிக்கிறாங்க. கொடுப்பதற்கு நாதி இல்லை. இப்படியா இருக்கிறது ஒரு சமுதாயம், ஒரு சமுதாய கூட்டமைப்பு, ஒரு சமுதாய கட்டமைப்பு இப்படியா இருக்கிறது. சமுதாயத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் இவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறான். இங்க என்ன சாப்பாடு வேண்டி கிடக்குது? நான் திருமண விருந்த குறை சொல்லவில்லை, வலிமாங்கிறது தேவைதான். ஆனால் வலிமா விருந்து கொடுக்கப்பட்ட அந்த நபித்தோழர்களுடைய சமுதாயம் எப்படி இருந்துச்சு? உறவினர்களை பேணலையா? உறவினர்களுக்கு கொடுப்பதை அவர்கள் முதல் கடமையாக ஆக்கவில்லையா? எப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல குர்ஆனுடைய வசனம் வந்தவுடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நிற்கிறாங்க. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை அல்லாஹ்விடத்தில் இருந்த நன்மையை பெற முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதோ பைரஹா என்ற ஒரு தோட்டம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரே ஃபல்லாஹா ஹைது அராக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய விதத்தில் நீங்க அந்த
என்னுடைய சொத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அடிக்கடி அந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு எதிர்த்தார் போல உள்ள தோட்டம், அதுல போய் தண்ணீர் குடிப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த தோட்டத்தை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹி தாக்க மாலும் தாபிகும், அது வளம் கொளிக்கக்கூடிய பொருளாதாரம், அதை போய் நீ தூக்கி கொடுக்கிறே என்று அபூ தல்ஹா சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அபூ தல்ஹா கிட்ட சொல்றாங்க, நீ உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நீ கொடு என்று சொல்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய சித்தப்பாமார்கள், பெரிய தகப்பனுடன் பிறந்தவர்களுக்கு, மற்ற உறவினர்களுக்கும் அப்படியே பங்கு வைக்கிறான். இப்படி உறவினர்களை ஆதரிக்கலையா? இந்த உறவினர்களை ஆதரிப்பதுதான் முதல் கடமை. திருமண விருந்து இருக்குது, அதெல்லாம் எங்கோ கடைசியில உள்ள ஒரு சுன்னத், நிறைவேற்ற வேண்டியது. ஆனா அன்றைக்கு அதுல நாம அதிகமான கவனம் செலுத்துறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இதுல இந்த விருந்து வைக்கிறதுல மட்டும் அதிகமான அளவுல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை கவனிச்சோமா, ஒருவனை அப்படியே தூக்கி விட வேண்டும். ஜகாத்து பொருளை அப்படியே அல்லற சில்லறையாக கொடுப்பதை விட ஒருவனை வாழ்வுல தூக்கி விடுங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒருவரை பொறுப்பெடுத்துக் கொண்டு, இந்த வீட்டில் உள்ள இந்த பையன் அவன் படிக்கிறான், அவனுக்கு நான் பொறுப்பு என்று இப்படி பொறுப்பெடுத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய நிரந்தர அந்த உதவி இருக்கின்றது, அதுதான் பயனளிக்கக்கூடியது. கல்விக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்யணும். இந்த உதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமான விருந்துகள்லாம் இருக்க வேண்டியதான். இப்படி தவிக்கிறான கல்வியகத்தில் போய் நுழைவதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு நாம என்ன உதவி செய்தோம்? அந்த உதவியை செய்வதற்காக வேண்டி ஒரு ஆர்வத்தை ஊட்டுவதற்காக வேண்டிதான் இந்த உரை. அதனால நாம தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் நான் இப்படி ஒருவருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். ஏன் இதுல யார் தர்மம் செய்கின்றார்களோ, இது போன்று ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவரை தத்தெடுத்து அவருக்கு இப்படி உதவி செய்கின்றாரோ, அந்த உதவி அவருக்கு நிரந்தரமான ஒரு நன்மையை கொடுக்கும், சுவனத்தை பெற்று தரும். இன்றைக்கு உறவினரை ஆதரிக்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? அவன் எனக்கு ஒரு விருந்து வச்சா நான் அவனுக்கு ஒரு விருந்து வைக்கிறது. அவன் கல்யாணத்தில் எனக்கு ஒரு சேலை போட்டானாக்கா அவனுக்கு ஒரு அவன் கல்யாணத்தில் வரும்போது சேலை போடுறது மொய் மாதிரி இருக்கு. இது மார்க்கம் இது போன்ற இந்த உறவை பெரிய அளவுல சொல்லல. இதுவும் உறவை பேண்டதுதான். ஆனா எந்த உறவு இறைவனிடத்தில் ரொம்பவும் திருப்தியான உறவு என்றால் அல் வாசிலு லைஸல் பில் முகாஃபி லைஸல் வாசிலு பில் முகாஃபி, பரஸ்பரம்
நீ செய்தா நான் செய்வேன் என்று ஈடுகட்டுற மாதிரி காம்பன்சேஷன் என்று சொல்வார்களே, அல்லது எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்வார்களே, பிரதி விவகாரம், இந்த அடிப்படையில் உதவி செய்யக்கூடியவன் உறவினரை ஆதரித்தவன் அல்ல. இப்படி உதவி செய்யறான இவன் உறவினர்களை ஆதரித்தவன் அல்ல. யாரு நல்ல உறவினர்களை அரவணைக்கக்கூடியவன், அந்த உறவு இவனை விட்டு பிரிந்து போன பிறகும் அவங்க செய்யாவிட்டாலும் நான் செய்யறேன் என்று அள்ளி கொடுக்கின்றானே, அரவணைக்கின்றானே, இவன் தான் உறவினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் நாம் உதவி செய்யறோமா, இதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானே, உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்று சொல்கின்றானே. அவர்களை செவிடாக்கி விட்டான். அபுசாரக்கும், அவர்களுடைய பார்வை புலன்களையும் குருடாக்கி விட்டான் என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட சாபத்துக்குரியவர்களாக ஆகக்கூடாது. உறவினர்களுக்கு நாம எந்த அளவிற்கு அதிகமான அளவில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்க, இந்த ரஹம் அப்படிங்கிறது இருக்கு, ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றோம்ல, ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை எல்லாம் ரஹமு என்ற மூல சொல்லில் இருந்து, வேர் சொல்லில் இருந்து பிறந்தது. ரஹமுக்கு என்ன அர்த்தம்? அந்த ரஹ்மான் என்பது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த தாயினுடைய கருவு எப்படியோ அதே போன்று அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அன்பு, பேரன்பாளன், இரக்கமுள்ளவன், கருணை உள்ளவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ரஹ்மான் அப்படிங்கிறது, ரஹம்ங்கிற அந்த வார்த்தையினுடைய கிளை அல்லாஹ்வுடைய அவனுடைய அன்புல உள்ளதுதான் இந்த உறவு அப்படிங்கிறது. இந்த உறவு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அரிசில அப்படி தொங்க விடப்பட்டிருக்குதான். அது அரிசில் இருந்து கொண்டு சொல்கின்றதாம், மன் வசலனி வசலகுல்லா, அரிசில் உள்ள அந்த ரஹ்மான் யாரை அரவணைப்பான் தெரியுமா? உறவாகிய என்னை யார் பேணுகின்றானோ, யார் அரவணைக்கின்றானோ அவனைத்தான் அரவணைப்பான். யார் என்னை துண்டித்து விடுகின்றானோ அவனை அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான். அரிசில தொங்க விடப்பட்டிருக்குதான் ஒரு தோற்றத்தோடு அது சொல்கின்றது. அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? உறவினர்களை ஆதரிக்க வேண்டும் என்றால் அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு சுவனம். அல்லாஹ் நாம் உறவினர் அல்லாஹ் நம்மளை ஆதரிப்பான். உறவினர்களை அரவணைத்தால் அல்லாஹ் நம்மை அரவணைப்பான். உறவினர்களை பகைத்துக் கொண்டால் அல்லாஹ் நம்மை பகைத்து விடுவான். இப்படி அந்த உறவை பற்றி மார்க்கம் நமக்கு அழுத்தமாக சொல்கின்றது. அதனால உறவுகளை நாம் பேண வேண்டும். அது உருப்படியான அடிப்படையில் இருக்கணும். வருஷத்துல ஜகாத்துன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு நீ ஒரு 1000 ரூபாய் வச்சுக்க, அது கொடுக்கறது பார்க்கணும். அப்படியே கிறிஸ்த என்னமோ, அதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு 1000, இவங்களுக்கு ஒரு 1000, இப்படி அல்லற சில்லறையாக கொடுத்துக்கிட்டு, அதனால இந்த உதவிகளை நான் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லல, இதுவும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருவர் பொறுப்பெடுத்து அவருடைய வாழ்நாள அவர் நிலைச்சு நிற்கும். அப்படி உதவி செய்யணும். இப்படி உதவி செய்யும் போது அல்லாஹ்வுடைய சுவனம் கிடைக்கின்றது. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினுடைய அடிப்படையில் 2 கூலி கிடைக்கின்றது உறவினர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்மத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாசல்ல 2 பெண்கள் வந்து நிக்கிறாங்க. ஒரு பெண் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி ஸைனப். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அவங்க ஏழை சஹாபி, அவங்களுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி வசதியான சீமாட்டி. இதே போல இன்னொரு பெண் வந்திருக்கிறாங்க. எப்போ வர்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள்ல உரையாற்றுறாங்க. தஸத்தக்னா யா மாஷர் நிசா, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய நகைகளை கொடுத்தாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று பெருநாள் உரையில சொல்லிட்டாங்க. இதை கேட்டு உடனே அமுல்படுத்துறதுக்கு வர்றாங்க. வந்து நிற்கும்போது ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கே பெண்கள் பயப்படுறாங்க. பிலால் வெளியே வந்த உடனே நாங்க 2 பேர் வந்திருக்கிறோம், யாருன்னு ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க சொல்ல வேண்டாம், ஆனா 2 பேருக்குள்ள கொஸ்டினை மட்டும் நீங்க சொல்லிருங்க. கேள்வியை என்ன கேள்வி என்றால், இவங்க அவங்களுடைய பிள்ளைக்கு தர்மம், அனாதை பிள்ளை, கையில் இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைக்கு தர்மம் செய்யலாமா என்று கேட்கிறாங்க. நான் என்னுடைய கணவனுக்கு தர்மம் செய்யலாமான்னு கேட்கிறேன், உள்ள போய் சொல்லுங்க, யாருங்கிறது தகவலை நீங்க சொல்ல வேண்டாம் என்று பிலால்கிட்ட சொல்றாங்க. பிலால் உள்ள போய் தகவலை சொல்றாங்க. ஸைனப் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கேள்வி இது. இந்த பக்கம் இன்னொரு பெண் வந்திருக்கிறாங்க, அன்சாரிகளை சேர்ந்தவங்க, அவங்க இப்படி கேட்கறாங்க. அப்படி சொன்ன உடனே ஐ ஜியானி, ஸைனப்னா எத்தனை ஸைனப் இருக்காங்க, எந்த ஸைனப் சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி தான் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு 2 கூலி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஒன்று உறவை பேணிய கூலி, இதற்கும் கூலி கிடைத்துவிடும். அடுத்து தர்மம் கொடுத்த கூலி. இப்படி தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம ஆக வேண்டும். அதுல இந்த தர்மம் என்பது இந்த நேரத்தில்
கல்விக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த உதவி இருக்கின்றது. இப்ப நானெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் அப்படி எல்லாம் தூக்கி விடுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறதுக்காக வேண்டிய ஆவலா இருந்தோம், தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. அவன் அத மாதிரி நாம நினைக்கிறோம். ஆனா இப்போதும் நாம ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு குடும்பத்தை ஆதரிக்கிறான்னு கேட்கலாம். நாம அந்த மாதிரியான ஆதரிக்கக்கூடிய நிலையிலும் இல்லை. நாமளும் அந்த ஒரு வர்ம கோடுன்னு சொல்றாங்களே, அந்த மர்ம கோட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். பெரிய அளவுல ஒன்னும் சொத்துப்பட்டுகள் எல்லாம் இல்லை. அவ எதை இதுல நாங்க முன்மாதிரியாக இருக்க முடியாது. இந்த உரையை கேட்கிறாங்க அந்த மக்கள், இது போன்று முன்மாதிரியாக இருந்து உறவினர்களை ஆதரிக்க வேண்டும், பேண வேண்டும். சமுதாயத்தினுடைய இந்த விருந்துகள் எல்லாம் செலவழிக்கிறவன் அதெல்லாம் சுருக்கி, யார் இன்றைக்கு சாப்பாடுல அவனுக்கு இன்றைக்கு நம்ம உறவுகள்ல எல்லா உறவினர்களையும் எடுத்து பாருங்க, அவனுக்கு கொழுப்பு நிறைய இருக்கு, மிதமிஞ்சிய சாப்பாடு. இவனுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன, சுகர் நிறைய இருக்குது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்களுக்கு உங்களுக்கு சுகர் இவ்வளவு இருக்கு, கொழுப்பு நிறைஞ்சு போயிருக்குது அப்படின்னு தான் சொல்றான். இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொழுப்பை ஏற்றி அவங்க மூத்தாறதை விட வாழ்க்கைக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கானே, எழுந்திருக்க வேண்டும் என்று துடிக்கிறானே, வாழ துடிக்கின்றானே, சிறகடித்து பறக்க நினைக்கின்றானே, கல்வி உலகில நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றானே, காசுக்காக வேண்டி தவிக்கின்றானே, அவனுக்கு கொடுப்போம். அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் என்று இதுல இன்னொன்னு பார்க்கணும். 2 என்று சொல்லிட்டாங்க. இப்ப நாம உறவினர்கள் 3ஆகவும் ஆகுது. எப்படி அவனுக்கு கல்வியை கொடுக்கிறோமா, அவன் பல பேருக்கு அவனுடைய சொந்த வாழ்க்கையும் அவனுடைய வெளிச்சமாக ஆக்கிக் கொள்கின்றான். மற்றவர்களையும் அவன் கல்வியில இந்த அடிப்படையிலையும் ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு, சமுதாயம் முன்னேற்றம் கிடைப்பதற்கு இது அடிப்படையாக அமையும். எனவே நாம் உறவினர்களை ஆதரிப்போமாக. அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்